உலகின் மிக்க வாழும் நாடுகளில் ஒன்று, உண்மையிலேயே ஒரு பஸ்லிங் ஹப் தான் பாஸ். இங்கு 47 மில்லியன் மக்கள் தங்கள் தாயகத்தை அமைத்துள்ளனர். நம்ப முடியாத ஒரு சம்பவம். நீங்க ரஷ்யா அல்லது பிரான்ஸ் என்று யோசிக்கலாம், ஆனால் இங்கே பாராட்டப்படுபவர் ஸ்பெயின் தான். ஸ்பெயின் 47 மில்லியன் மக்களுடன் மட்டும் இல்லாமல் $20 ட்ரில்லியன் ஒரு பாரிய பொருளாதாரமும் கொண்டு உலகின் 14வது பெரிய பொருளாதார நாடாக இடம் பிடித்துள்ளது. இத்தனை பொருளாதார சக்தியுடன் ரஷ்யா போன்ற ஒரு 3 மடங்கு மக்கள் தொகையையும் அதிகமான நிலப்பரப்பையும் கொண்ட நாட்டை விட கொஞ்சம் ஓரங்களில் மட்டுமே சிறியது. டூரிசம் முக்கிய பொருளியல் எங்கினங்களில் ஒன்று இல் ஒரு பெரிய பங்கினையும் சேர்க்கின்றன. வாவ், ஸ்பெயின் என்கிற அழகிய நாடு இண்டஸ்ட்ரி துறையில் எப்படி முன்னணியா இருக்கு தெரியுமா? கார்கள் மற்றும் உணவு பானங்களை உற்பத்தி செய்யும் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் துறைகளில் பிசினஸ் கிங் மாதிரி பெருமையாய் நிற்கிறார்கள். அதுவும் இல்லாமல் பார்மசியூட்டிகல்ஸ் துறையில் அவர்களது இன்னோவேஷன் தெரியுமா? அடுத்ததாய் ரெனியூவபிள் எனர்ஜி செக்டரில் அவங்களோட வெண்ட் மற்றும் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி என்ன ஒரு மாஸ் போங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் ட்ரெடிஷனல் புலங்களிலும் ஸ்பெயின் ஆனியன், வைன் மற்றும் பலகாரமான ஃப்ரூட்ஸ் விளைவிக்க பெருமையுடன் காட்சி தருவது ஆச்சரியமே தான். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி 2000களில் ஒரு பவுன் கண்டது தெரியுமா? ஆனால் நிதி நெருக்கடிக்கு பிறகும் அது முக்கியமான துணையா இருக்கு. நாம் டெக்னாலஜி மற்றும் இன்னோவேஷன் பகுதிக்கு வரும்போது பயோடெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறைகளில் நிதியை குவிப்பதில் வேகமா முன்னேறுகிறார்கள். ஜஸ்ட் இமேஜின் பாருங்க, ஸ்பெயின் எக்ஸ்போர்ட் செய்யும் டாப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மெஷினரி, வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வரையில் அனைத்தும் உள்ளது. ஸ்பெயின் உலகின் செகண்ட் லாங்கஸ்ட் என்று கூட வரிசையில் நிற்கிறது. ஸ்பெயின் எல்லா நாடுகளிலும் ஹை ஸ்பீட் ரெயில் லைன் பெரிய ஸ்கேல் இல் கட்டி இருக்காங்க. ஆனால் சைனா பின்னால் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க டர்ம்ஸ் ஆஃப் ஹை ஸ்பீட் ரெயில் லெங்த் பர் கேபிட்டல். இது நம்மளோட சர்ப்ரைஸ் ஆகிருச்சு இல்லையா? ஸ்பெயின் சைஸ் கலிபோர்னியா அளவுக்கு இருந்தாலும் அவங்களோட ஹை ஸ்பீட் ரெயில் லைன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓட மொத்தத்துக்கு ஈக்குவல் இருக்கு. அது 5 டைம்ஸ் அதிகம் பாருங்க. மேட்ரிட் சென்டர்ல இருந்து எளிதாகவே மேஜர் பாப்புலேஷன் சென்டர்ஸ் பயணம் செய்யலாம். என்ன வேகம்! சவுத் லும், நார்த் லும், மெடிட்டரேனியன் மற்றும் அட்லாண்டிக் கோஸ்ட் லைன்ஸ் லும் மக்கள் குவிஞ்சி இருக்காங்க. ஆனால் நாம யூரோப் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் ஆகவே தோன்றும். ஏனென்றால் ஸ்பெயின் ஒரு பெரிய நாடு, யூகே இன்னும் 4 மடங்கு பெருசு. ஆனா இங்கிலாந்து பாப்புலேஷன் 9 மில்லியன் மக்கள் அதிகம் நிறைந்து இருக்காங்க. மேலும் அங்க மக்கள் தொகையும் ஸ்பெயின் 4.5 டைம்ஸ் அதிகம். யூரோப் முழுக்க எங்கே பார்த்தாலும் ஹை ஸ்பீட் ரயில்வேஸ் இணைந்திருக்கு. ஆனாலும் இந்த ஹை ஸ்பீட் ரயில் சுற்றி சும்மா எம்டி டோனட் போல் வெறிச்சோடி இருக்கு. இந்த விஷயங்களை பார்க்கையில் ஸ்பெயின் இல் வளர்ச்சி பட போற லைஃப் ஸ்டைல் எவ்வளவு அட்டகாசமா டெவலப் ஆகியிருக்கு என்றே சொல்லிக்கொள்ள முடியும். நம்ம ஸ்பெயின் நாட்டை பத்தி பேசலாம். அதுல 42 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அதுல 90 விழுக்காடு பேர், அதாவது 37.8 மில்லியன் மக்கள் மட்ரிட், பார்சலோனா, வலன்சியா போன்ற பெரிய நகரங்கள்ல கூடிட்டு இருக்காங்க. அப்படின்னா மிச்சம் இருக்கும் 10 விழுக்காடு பேர், அதாவது 4.2 மில்லியன் மக்கள் மட்டும் நாட்டுக்குள்ள 70 விழுக்காடு பகுதியில காலி ஏரியால இருக்காங்க. நம்புங்க, இந்த காலி ஸ்பெயின் பகுதியில மக்கள் தொகை சராசரியா 18 பேர் மட்டும் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. இப்படி ஒரு வித்தியாசம். நம்ம நாட்டு நிலைமை பார்த்தா வேற லெவல் ஆச்சரியம் தான். இந்த தகவல் நினைச்சாலே அதிர்ச்சியா இருக்கு அல்லவா? இந்த பிரதேசம் பெரும்பாலும் வெஸ்ட் வர்ஜீனியா அளவுக்கு ஒப்பானது. ஆனால் கவனிங்க, அங்கு மக்கள் தொகை டென்சிட்டி என்றால் என்ன தெரியுமா? ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் 8 பேர் மட்டுமே. இதை எங்கேயும் வெஸ்டர்ன் யூரோப்ல காண முடியாது. இன்னும் சொல்லணும்னா நார்வே மற்றும் கென்சஸ் உடன் ஒப்பிடலாம். ஆனால் சான்யா காலபூரானா என்னவோ அது இல் மிக குறைவான பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட 2வது பிரதேசம். ஸ்காட்டிஷ் ஹிலன்ஸும் கூட குறைவு. இங்கே ஒரு 20,000 மக்கள் கொண்ட டவுன்கள் வெறும் 4. அதனால அப்படியே நியூ மெக்சிகோவுக்கு நிகரான மக்கள் டென்சிட்டி கொண்டது. மேலும் பாருங்க, 3 கீழ் 4 வில்லேஜஸ் மற்றும் டவுன்ஸ் செம ரிமோட் ஏரியால இருக்கு. மற்ற வெஸ்டர்ன் யூரோப் பகுதிகளோட ஒப்பிட முடியாத ஒரு யூனிக் இடம் இது. ஓஹோ, நீங்கள் ஒரு சிறப்பான பயணத்துக்கு தயாரா? இந்த கதையால் நம்மிடையே பரவும் ஆச்சரியம் என்ன என்று பார்க்கலாம். இவர்கள் அந்த இடத்திற்கு சரீனியா செலாரோ என்று பெயரிட்டிருக்கின்றனர். அது ஒரு கண்ணுக்கு கிடைக்கும் காட்சி. அந்த மலைகளின் உள்ளார்ந்த அழகையும் அவற்றின் மேல் ஊடாடும் கிராமங்களின் வியத்தகுந்த விரிவாக்கமும் என்ன ஒரு காட்சி! ஆனால் கதையை ஆரம்பிப்போம். உங்களுக்கு அறிமுகம் செய்திட வேண்டிய பிரதான நாயகன்கள் இந்த ஐபீரியன் மவுண்டன்ஸ் மற்றும் அவர்கள் உள்ளே மறைந்திருப்பினைய மேட்ரிட், வலன்சியா, தாரகோதா மற்றும் பில்பாவ் போன்ற பெரிய நகரங்கள். அச்சமயம் இந்த ஸ்பெயின் நாடு எவ்வளவு மலை உள்ளே படைத்துள்ளது என்பதில் ஆச்சரியம் அடைவீர்கள். பியரனீஸ், கேன்டாப்ரியா மவுண்டன்ஸ், சென்ட்ரல் சிஸ்டம் மற்றும் பெட்டிக் சிஸ்டம் போன்ற மலைகள் அங்குள்ள உயரம் மிக்க தளங்களின் கூட மற்றும் ஒரு பெரிய சவாலாக அமைகின்றன. எனவே நாம் இந்த கதையை மேலும் ஆழமாக பார்க்க உள்ளோம். செம்ம உற்சாகமாயிருந்து நம் கண்களை திறந்து நாம் செல்ல போகும் அற்புத இடங்களை கண்டு களிப்போம். வாருங்கள், இந்த சாகசத்தின் மீது நாம் பயணிக்கப் போகிறோம்.
அடடா, நம்ம ஆஸ்ட்ரியா சுவிட்சர்லாண்டிலே குன்றுகள் ஏராளம். ஆனால் அந்த குன்று பகுதிகளின் பகுதி என்ன பெரியதா இருந்த போதும் ஸ்பெயின் விட பாப்புலேஷன் டென்சிட்டி மிக அதிகம். பட் உண்மையிலே கதை இங்க இருந்து தான் தொடங்குது. ஸ்பெயின் கிராமப்புற இடங்கள் கடந்த 50 வருஷத்துல 28 மக்கள் குறைஞ்சிட்டு இருக்காங்க. அது 1930கள் நேரம் பிரான்சிஸ்கோ பிராங்கோ வருவதுக்கு முன்பு. ஃப்ரம் 1936 முதல் 1939 வரை ஸ்பானிஷ் சிவில் வார் என்ன ஒரு பெரிய போரா இருந்துச்சு. லெஃப்ட் விங் ரிப்பப்ளிகன் அண்ட் ரைட் விங் நேஷனலிஸ்ட் இடையே 3 வருஷம் நடந்த கடும் போர். அதுல 500,000 பீப்புள் இங்க உயிரை விட்டாங்க அக்ராஸ் த கண்ட்ரி. பிராங்கோ விட்டாரு போரில் ஜெயிச்சு ஸ்பெயின் ஃபேஷிசம் பாணியில் டிக்டேட்டர்ஷிப் ஒன்னை நிறுவினாரு. நாசி ஜெர்மனி மற்றும் ஃபேஷிஸ்ட் இட்டலி க்ளோஸ்லி அசோசியேட்டட். என்ன ஒரு சூழ்நிலையோ, டிஸ்பைட் அவங்களுக்கு நன்றி சொல்லி மற்றும் வேர்ல்ட் வார் அஃபிஷியல் நியூட்ரலிட்டி வைத்துக்கிட்டார் பிராங்கோ. அதனால் அவரோட டிக்டேட்டர்ஷிப் போர் முடிஞ்ச பிறகும் தொடர்ந்துச்சு. ஸ்பெயின் ரைட் விங் டிக்டடோர்ஸா இருந்துச்சு. அப்படியே ஸ்டேட் இயங்கிட்டு இருந்துச்சு. புரிஞ்சுக்குங்க, நம்ம கதையில் நாம இப்ப பார்க்க போறது ஸ்பெயின் பத்தி. அங்க ஒரு காலத்துல பிராங்கோன்னு ஒரு ஆள் ஆட்சியை கையில் கொண்டிருந்தார். அவரோட காலத்துல ஸ்பெயின் என்கிற நாடு ஒரு தனி மொழி, ஒரு தனி உலகம். UN யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி போன்ற பெரிய அமைப்புகளுக்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கவே 1955 வரைக்கும் 1986 வரைக்கும் காலமானது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூனியன்ஸ் எல்லாம் பேன் செய்து வைக்கப்பட்டன. எக்கனாமிக் பாலிசிஸ் போய் செல்ஃப் ரிலையன்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார் பிராங்கோ. சிவில் வார் மூலமா பெரும் டேவஸ்டேஷன் நடந்து ஸ்பெயின் எக்கனாமி பல தசாப்தங்களுக்கு ஸ்டாக்னன்ட் ஆகி போய், அதுக்கும் மேல அங்கே நெட் மைக்ரேஷன் அதிகமானது. பக்காவா போராடியவங்க, வேலையில்லாதவங்க மாதிரியான எக்கனாமிக் ஹார்ட்ஷிப் அனுபவித்தவங்க அதிகமா நடந்துச்சு. நம்ம கதை இப்போ திரும்ப போகுது பிராங்கோ பில்டிங் பிளான் பக்கம். ஸ்டே டியூன்ட். 1959 நடந்த இந்த ஃப்ரீ மார்க்கெட் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் என்னப்பா ஸ்பெயின் நாட்டுல இருந்த அந்த பழைய நிலைகுலைந்த எக்கானமி ஒரே இரவில் சேஞ்ச் பண்ணிடுச்சு. நார்தர்ன் காஸ்ட்ல உள்ள இண்டஸ்ட்ரியல் சோன்ஸ்லும் அப்புறம் பார்சலோனா மற்றும் மேட்ரிட் போல ஊர்ல வந்த வெடிச்ச வளர்ச்சி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜோக்ஸ்களை எப்படியோ ரசிச்சு பாருங்க. நாட்டு பக்கம் இருந்த மில்லியன்ஸ் ஆஃப் யங் ஸ்பானியார்ட்ஸ்கள் இந்த ஊருக்கு குவிந்து வந்தாங்க. அப்போ செகண்ட் வேர்ல்ட் வார்னுக்கு அப்புறம் 1946ல ஸ்பெயின்ல இருந்தது வெறும் 72,000 பிரைவேட் கார்ஸ். ஆனா 20 வருஷத்துல அதான் 1966ல ஸ்பெயின் காஸ் கவுண்ட் 1 மில்லியன் ஆயிடுச்சு. 1960ல ஸ்பெயின் உலகத்துல செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக மாறிடுச்சு ஜப்பானுக்கு அப்புறம். வாவ், சொல்லி அடிங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. 1975இல் பிராங்கோ இறந்த பின்னர் அப்சல்யூட்டிசம் முடிவுக்கு வந்தது என்பதை நாம் அறிவோம். அதன்பின் எத்தனையோ இம்மிகிரான்ட்கள் ஸ்பெயின் திரும்பினார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் மேட்ரிட் அருகில் உள்ள புதிய தொழில்துறை பகுதிகளில் குடியேறினார்கள். அது எப்படி என்றால் அவர்கள் முன்பு எங்கிருந்தாலும் சரி. கடந்த 30 வருடங்களில் ஸ்பெயின் முதல் முறையாக 1990களிலிருந்து ஒரு பெரிய ஓவர்சீஸ் மைக்ரேஷன் அனுபவித்துள்ளது. இப்போது ஸ்பெயின் மக்களில் 15 விழுக்காடு பேர் வெளிநாட்டில் பிறந்தவர்கள். அதிலும் பலர் யூரோப் வெளியிலிருந்து, பெரும்பாலும் ஸ்பெயின் முன்னாள் லாட்டின் அமெரிக்கா காலனிகளிலிருந்து வந்தார்கள். இந்த மைக்ரேஷன் உலகளவில் 10வது பெரியதாகவும் யூரோப்பில் 4வது பெரியதாகவும் ஸ்பெயின் நிறுத்தியுள்ளது. 20வது நூற்றாண்டில் ஸ்பெயின் மொத்த மக்கள் தொகை 1900 முதல் 2000 வரை இரட்டையாக அதிகரித்தது. மேலும் 11 ஸ்பெயின் மாகாணங்களில் கிராமப்புற மக்கள் தொகை குறைந்தாலும் ஸ்பெயின் மொத்த மக்கள் தொகையில் எந்த பெரிய மாற்றமும் ஏற்படவில்லை. சில ஆச்சரியங்கள் இந்த ஸ்பெயினின் கதையில். 2011லிருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை ஒரு பூஜ்யமா இருக்கு. அதாங்க ஜீரோ வளர்ச்சி. இது ஸ்பெயினின் குறைவான பிரசவ விகிதத்தினால ஆனது என்று பல ஜனநாயகர்கள் கருதுகிறார்கள். மேலும் முக்கியமாக ஸ்பெயின் எந்த மாபெரும் குடும்ப ஆதரவு கொள்கைகளையும் கொண்டிருக்காது. மேலும் ஸ்பெயின் குடும்ப ஆதரவுக்கு மிக குறைவாக செலவிடுகிறது. இதை மற்ற மேற்குரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிட்டால் புரியும். எடுத்துக்காட்டாக லக்சம்பர்க் நாட்டில் 3 குழந்தைகள் கொண்ட குடும்பம் பெரும் நிதி ஆதரவை பெறும். ஆனால் ஸ்பெயினில் 57 குழந்தைகள் கொண்ட ஒரு குடும்பம் அதே நிதி ஆதரவை பெற முடியும். இந்த விஷயங்களெல்லாம் ரகசியமான சிக்கல்களை ரூரல் ஸ்பெயினில் ஏற்படுத்தி இருக்கு. அதிலும் டெருயில் மாகாணம் போல சில இடங்களில். டெருவில் பதிவெடுக்கப்பட்ட மக்கள் தொகை நிலையாக இருந்தது காலப்போக்கில் மாற்றம் கண்டுள்ளது. ஒரே ஒரு காலத்துல 1960 முதல் 1970 வரைக்கும் பிராங்கோ அவர்களோட தொழிலதிபர் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டப்போ டெர்வில்னு ஒரு ஊர் இருந்துச்சு. இப்போ அங்க பெரிய மாற்றம். ஏனென்றால் அந்த ஊர் மக்கள் தொகை ஒரு நூற்றாண்டை பின்னிட்டு பாதிக்கு பாதி குறைஞ்சிடுச்சு. எல்லாரும் அப்ராட் நல்ல வாய்ப்புகளை தேடி கிளம்பிட்டாங்க. அங்கே உள்ள பேசிக் ஃபெசிலிட்டிஸ் மிகவும் சிம்பிள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதும் குறைவு. அதனால மீதியான 40 விழுக்காடு பாப்புலேஷன் இன்டர்நெட் பிராட்பேண்ட் கூட இல்லையாம். அந்த ப்ரோவன்ஸோட சூப்பர் ஸ்லோ ட்ரெயின் என்னவோ 30 கிலோ ஒரு மணி நேரத்திற்கு மைல் மட்டும் போகுதாம். ஒரு டிராக்டர் போனாலே அதை ஓவர்டேக் பண்ணிடும். இப்படி ஒரு வீடியோ மெமரியா ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு.
இதுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை. ஸ்பானிஷ் சமூக மீடியாவில் இந்த கிராமப்புற சமூகங்களில் உள்கட்டமைப்புக்கான முதலீடு மிகவும் குறைவு. இதனால் அங்கே வாழ்வது மிகவும் கவர்ச்சியற்றதாகிவிட்டது. இந்த கவர்ச்சியின்மையால் மேலும் மேலும் மக்கள் அங்கிருந்து அகல்வதால் முதலீடுகளும் தொடர்ந்து குறையத் தொடங்கிவிட்டன. இது ஒரு கொடுமையான சூழல். பல தசாப்தங்களாக இந்த போக்கை மாற்ற முயற்சிகள் எதுவும் தெரியவில்லை. இன்றைய நிலையில் சுமார் 90 விழுக்காடு ஸ்பானிஷ் மக்கள் மொத்த நிலத்தில் கேவலமாக 30 விழுக்காடு பகுதியில் மட்டும் வசிக்கின்றனர். மீதமுள்ள 10 விழுக்காடு மக்கள் ஆழமான 70 விழுக்காடு நிலத்தில் சிதறி வாழ்கின்றனர். இந்த பகுதியை மறுபடியும் கவர்ச்சிகரமாக மாற்றுவதற்கு முதலீடுகளை அதிகரித்து மிகச்சிறந்த முறையில் முதலீடு செய்தல் என்பது ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைப்பதற்கான கீற்றுவழியாகும். நாட்டின் அளவு முதல் பிரதேச தனிநபர் வரை எல்லோருக்கும் இது பயனளிக்கும். வாழும் வழியை எளிமையாக்க இதை நீங்களும் ஆராய்ந்து பார்க்கலாம். ஸ்பெயினின் மக்கள் தொகை பின்னணியை பார்க்கும்போது நாம் மிகவும் தெளிவாக உணரக்கூடிய ஒன்று இதுதான். முன்னோக்கி செல்வதற்கான பாதை எவ்வளவு சவாலானது என்பது மட்டுமல்ல, அதே சமயம் வாய்ப்புகளையும் கொண்டது. ஸ்பெயினின் நகர வீதிகளிலிருந்து கிராமிய மூலைகள் வரை ஸ்பெயினின் கதை என்பது ஒரு வீரியமான பல்நிலை மற்றும் அணுகப்படாத திறன்களின் கதை. எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மனிதனின் அனுபவத்தை கண்டறிய ஒரு கதை ஒரு சமயத்தில். நாங்கள் அடுத்த முறை சந்திக்கும் போது வரை முன்னேற்றம், புரிதல் மற்றும் நிலையான உறுதியுடன் கூடிய பயணம் அமைய வாழ்த்துக்கள்.